அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். கரூர் உயிரிழப்பு தொடர்பாக அருணா ஜெகதீசன், ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தனது விசாரணையை துவங்கி இருக்கிறார். ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருந்தது நேற்று. இந்த சூழ்நிலையில் உயிரிழப்பு 40ஆக அதிகரித்திருந்த நிலையில் கரூரில் நேற்று தாவேக தலைவர் விஜய் பரப்புரை நடத்திய அந்த இடத்தில் தற்போது விசாரணைக்காக வந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன். இந்த கரூர் விஜய் பரப்புரையில் இந்த நெருக்கடியில் சிக்கி 40 பேர் உயிரிழந்த நிலையில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அவர் தனது விசாரணையை துவங்கியிருக்கிறார். இந்த விசாரணைக்கு பிறகே எங்கு தவறு நடந்தது, யார் தவறு செய்திருக்கிறார்கள், எங்கு பிழை ஏற்பட்டிருக்கிறது, பிரச்சனை எங்கு இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்த உண்மை நிலவரம் தெரியவரும். அதன் பிறகாக சட்டம் ஒழுங்கு தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தற்போது அருணா ஜெகதீசன் அவர்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை சந்தித்து உண்மையான நிலவரம் என்ன, கூட்ட நெரிசல் எதனால் ஏற்பட்டது, எப்படி இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை முன்வைத்து தனது விசாரணையை துவங்கி இருக்கிறார். ஒவ்வொருவராக சென்று விசாரணையை அவர் துவங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அருணா ஜெகதீசன் அளிக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் அந்த 13ஆவது நாள் நடந்த துப்பாக்கிச் சூட்டினுடைய அந்த சம்பவத்தினுடைய விசாரணையையும் இதே ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையிலான கூடிய ஒரு நபர் ஆணையம்தான் விசாரணை அமைக்கப்பட்டு அந்த விவரங்களை காவல்துறையினர் மீது இருக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தமிழக காவல்துறையின் மீதுதான் தவறு இருந்தது என்ற அந்த அறிக்கையினை தமிழக அரசிடம் அருணா ஜெகதீசன் அவர்கள் அளித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தற்போது ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த விசாரணை தற்போது துவங்கி இருக்கிறது என்பது மிக முக்கியத்துவம் பெறுகிறது. இதன் அடிப்படையில் அவர் அளிக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் யார் மீது தவறு இருக்கிறது என்பது கண்டறியப்பட்டு அவர் அளிக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் முதற்கட்டமாக காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எஃப்ஐஆர் பதிவாகி இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். ஆனால் முழுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றால் விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் போதுதான் அதில் இருக்கக்கூடிய பிழைகள் கண்டறியப்பட்டு அதன் பிறகாக எங்கு தவறு நடந்தது என்பது கண்டறியப்படும். அதன் அடிப்படையில் காவல்துறையுடைய சட்டம் ஒழுங்கு சார்ந்த நடவடிக்கைகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் 40 பேர் கரூரில் விஜயினுடைய பரப்புரையில் ஈடுபட்டிருந்த 40 பேர் அந்த உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தனது விசாரணையை துவங்கியிருக்கிறார். ஒவ்வொருவராக அந்த விசாரணையை துவங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் பெறக்கூடிய தகவல்கள் மற்றும் அவர் அளிக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.